குரு வாழ்க, குருவை துணை, குரு அடி போற்றி. நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இந்த 2025 வரக்கூடிய மிக முக்கியமான பயிற்சிகளில் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மூன்றாவதாக வருது. இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. இந்த பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சி நடக்குது. இதுவரை பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்து அருள்பளித்து வந்த ராகு பகவான் கும்பராசிக்கும், கன்னி ராசியில் இருந்து அருள்பளித்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மே 18ஆம் தேதி நடக்குது. இந்த நடைமுறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க 1.5 வருட காலங்கள் ஒரு ராசியில் வந்து ராகு கேதுக்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த ராகு கேதுக்களை பற்றி ஒரு பொதுவான குறிப்பு என்ன அப்படின்னு ஜோதிடத்தில் பார்த்தோம்னா, ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனி வீடுகள் அமைப்பு ராஜ்யம் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் மிகப்பெரிய வல்லமை பொருந்திய கிரகங்கள். அதே போல் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இந்த 9 கிரகங்களை விட நல்ல வலிமையான கிரகம் ராகு இருக்கார் அப்படின்னா ராகுவை விட மிதமிஞ்சிய வலிமை அப்படிங்கிறது கேது பகவானுக்கு உண்டு. அப்படிப்பட்ட வலிமை பொருந்திய கிரகங்கள் இந்த கிரகங்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே அடங்கிருச்சு அப்படின்னா அது வந்து சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் ராகு கேதுக்களை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம். ராகு எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்கார், கேது எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்காருங்கிறத பொறுத்தே முன் ஜென்ம பாவ புண்ணியங்கள் என்ன கர்மாக்களை நீங்கள் அனுபவிக்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ராகு கேதுக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் தான், நல்வினை தீவினை. இதை பார்த்தீங்கன்னாக்க அவங்கவுங்க அமர்ந்த இடத்தை பொறுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. இவங்களை பொறுத்த வகையில் இன்னமும் சிறப்பாக சொல்லணும்னா ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கொடுத்து கெடுப்பவர் அப்படின்னு சொல்கிறது ராகு. உலக சுகபோகங்களை கொடுத்து கெடுப்பவர். அதாவது நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்துருவார், ரொம்ப ஆடம்பரம் அந்தஸ்து அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கொடுத்துருவார். அப்போ தலகால் புரியாமல் பல்வேறு தவறுகளை செய்ய வச்சு அந்த தவறுக்கு தண்டனையை பிற்காலத்தில் வாங்கி கொடுத்து ஏன் இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம், ஒரு நிதானம் இல்லாமல் போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பிற்காலத்தில் தண்டனைகளை கொடுக்கக்கூடியவராக ராகு இருக்கிறார். கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க ஆரம்பத்திலே கெடுத்துருவார். உலக வாழ்க்கையை வெறுத்து போய் சன்னியாசியாக தெரிகிறது, துன்பங்கள் அதிகரித்து இந்த வாழ்க்கை எதுக்குத்தான் வாழணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வெறுப்படைய செஞ்சு பிற்காலத்தில் ஒரு நல்லதொரு வாழ்க்கையோட தத்துவத்தை புரிய செய்து அதற்கு ஏற்றார் போல் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் ஒரு நிதானமான ஒரு நல்ல வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறவர் கேது பகவான். இப்படிப்பட்ட கேது பகவான் ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு விதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். நல்ல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் கூட ராகு கேதுக்கின் பிடிவில் அகப்பட்டுருச்சு அப்படின்னாக்க அவங்களால நடக்கக்கூடிய நற்பலன்கள் கூட உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் நடக்காது அப்படிங்கிறது சோதிட சாஸ்திரம். அந்த மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இந்த வருடத்தில் என்ன விதமான தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது, என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தும் இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா பல்வேறு பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பலன்களும் சிறப்பு பலன்களும் இருக்குது. அப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறது இனி வரக்கூடிய 1.5 வருடம் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பில் மிதுனம் ராசி காலச்சக்கரத்தின் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுனம் ராசி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா புதன் பகவானோட ஆதிக்கம் நிறைந்த உங்களுக்கு புத்திசாலித்தனம், திறமை, அறிவியல், ஆராய்ச்சி மற்றும் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப அதிகமாக ஈடுபடுவீங்க. ஒரு புது விஷயம் எது வந்தாலுமே அதை முழுமையாக உடனே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு. அறிவு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ரகசியம் காக்கிறது அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லை, நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப நாளாகவே மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் வேலை அமைப்புகளில் பல்வேறு விதமான குழப்படிகளும் அதில் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலையும் இருந்து வருது. காரணம் என்னென்னா கோச்சார கிரக அமைப்புகள் கொஞ்சம் பற்றாமலேயே போய்கிட்டு இருந்துச்சு.
சனி பகவானால் ஏற்பட்ட அஷ்டமச்சனி பாதிப்பு, அடுத்து சனி பகவான் போனதுக்கப்புறம் ராகு கேதுக்களால் ஏற்பட்ட பாதிப்பு, அடுத்து குரு பகவானோட விரய செலவுகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அடிமேல் அடிபட்டு ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகி கடன்பட்டு தொழிலை விட்டு வேலை சம்பந்தப்பட்ட இடங்களில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து இப்படி நிறைய சிக்கல்களை சந்தித்து ஒரு 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 நிலைக்கு இப்போ தயாராயாச்சு. ஆமாம், ஒரு பெரிய அனுபவம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. அறிவும் இருக்குது, அனுபவமும் இருக்குது. அதே நேரத்தில் சூழ்நிலைக்கேற்ற தன்னை எப்படி தகமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ உருவாயிருச்சு. ஆனால் இப்போ வந்திருக்க கிரக மாற்றங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மை செய்யும் விதமாக இருக்குது. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குது. குடும்ப பிரச்சனையை முதல்ல தீருதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல், கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு, அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிணக்குகள்லாம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டாவது விஷயம், வண்டி வாகனம், ஏதாவது ஒரு ட்ரபிள் பிரச்சனை, வண்டியை எடுத்தால் ஒரு பிரச்சனை, அடிக்கடி சர்வீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கு. வீட்டில் ஏதாவது ஒரு கலகம், ஒரு சண்டை, நிம்மதி இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டுச்சு இல்லையா? வீண் செலவுகள், குடும்ப செலவு, வாகன செலவு, இது அனைத்தும் சரியாயிடுச்சு, ரொம்ப சிறப்பாக மாறிடுச்சு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன ஒரே ஒரு விஷயம் இப்போ நடக்குதுன்னா, சோம்பேறித்தனத்தை இனி கையாளப்படாது. அதே நேரத்தில் ஒத்தி போடக்கூடாது. எப்படின்னா, ஒரு விஷயத்தை திட்டமிட்ட டைமில் செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இப்போ இருக்குது. ஏன்னா கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் செல்ஃபாக நீங்களே கொஞ்சம் முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கிக்கணும். ரெண்டாவது விஷயம், யாருக்கிட்டையும் ஜாமீன் போடுறது, பிறருக்காக கையெழுத்து போடுறது, உத்தரவாதம் கொடுக்கறது, ஆமாம் ஒரு வேலையை நான் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி அதை முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா உத்தரவாதம் கொடுக்கறது, அதே நேரத்தில் பணம் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்டில் தரணும்னு மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறது, அதுவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். அதற்கான அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அடுத்து ராகு பகவான் என்ன மாதிரி பண்ணுறார் அப்படின்னா, 9ஆம் இடத்து ராகு இவ்வளவு நாளாக 10ஆம் இடத்துல இருந்தார். எந்த வேலையும் உருப்படியாக செய்ய விடலை உங்களை. ஒரு பிஸ்னஸுக்கு போகிறீங்க, அது சரியில்லைன்ட்டு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஒரு வேலைக்கு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுறீங்க, 1 மாதம் 2 மாதம் இல்லை 1 வாரம் கூட சில பேர் தாக்கு பிடிக்கிறது இல்லை. அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன். இப்படி அடுத்தடுத்த வாய்ப்புகளும் நிறைய கிடச்சிது. ஆனால் எதையுமே இறுதியாக பிடிக்க முடியல, ஸ்ட்ராங்காக பிடிக்க முடியல, ஸ்ட்ராங்காக செய்ய முடியலை. அதனால் பெரிய வருமானம் அப்படிங்கிறது இல்லை, வீண் வெட்டி செலவு அப்படிங்கிறது தான் நிறையா நடந்து போச்சு. இனி அதற்கெல்லாம் தீர்வு எடுக்கும் வகையில் குரு பகவானும் ராசியில் வந்து அமர்ந்துட்டார். அடுத்து ராகு பகவான் 9ஆம் இடத்துல போகிறது மட்டும் இல்லாமல் அவரை குருவும் பார்க்குறாரு. ரொம்ப அற்புதமான பார்வை, 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறார். ரொம்ப சிறப்பான பார்வையாக பார்க்குறார். அப்போ தந்தை தாய் இவங்களோட உடல் ஆரோக்கியம்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. அவங்களோட சொத்து பத்துக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்க சேர்த்து வச்ச புண்ணிய பலன்களெல்லாம் இந்த வருஷத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த வருடம். வெளிநாடு யோகம் சூப்பர். அதே போல் படிப்புக்காக வெளிநாடு வெளியில் போகிறது சூப்பராக இருக்குது. அதெல்லாம் அற்புதமாக அமையுது. அதுலேயும் வெளிநாட்டவர்கள் நட்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும். பிற மதத்தினர், பிற உறவுகள்லேருந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. எதிர்பாராத மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். அதிர்ஷ்டம் உண்டு. நல்லதொரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டிருக்கு, பயன்படுத்திக்கங்க. இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கான பயிற்சி. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதற்கான முயற்சிகள் எடுங்க. மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.